திருக்குறள் கதை குறள் 7. தனக்குவமை இல்லாதான். கவின்னு ஒரு சுட்டி பையன் இருந்தான். அவனுக்கு அவனோட செல்ல கிளிக்குட்டின்னா உசுறு. ஒரு நாள் எதிர்பாராத விதமா அந்த கிளி ஜன்னல் வழியா பறந்து போயிடுச்சு. கவின் பதறி போய் ஊர் முழுக்க கிளிய தேடி அலைஞ்சான். எங்க தேடியும் கிளி கிடைக்கல. அவனுக்கு அழுகையா வந்துச்சு. மனசு முழுக்க ரொம்ப கவலையாயிடுச்சு. என்னாச்சு கண்ணா, ஏன் இவ்ளோ கவலை? பாட்டி, என் கிளிக்குட்டி பறந்துருச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத கவின், நம்ம கவலைகளை போக்க ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருக்குமே இணையில்லாதவர். உலகத்தையே படைச்ச அந்த இறைவனுக்கு நிகரா யாருமே இல்ல. அவரோட பாதங்களை சரணடைஞ்சா நம்ம மனக்கவலை எல்லாம் மறைஞ்சிடும். பாட்டி கவினை கூட்டிக்கிட்டு ஊர் எல்லையில இருக்கிற ஒரு பழமையான கோயிலுக்கு போனாங்க. இங்க உட்கார்ந்து உன் கவலையெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு மனசார வேண்டு. கவின் கண்ணை மூடி வேண்டினான். கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்குள்ள இருந்த கவலை, பயம் எல்லாம் காத்துல பறந்துடுச்சு. மனசு ரொம்ப அமைதியா மாறுச்சு. அப்போ திடீர்னு கிக் கிக்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என் கிளிக்குட்டி வந்துடுச்சு. கவின் பாட்டியை பார்த்து சந்தோஷமா சிரிச்சான். பாட்டி சொன்னது எவ்வளவு உண்மைன்னு அவனுக்கு புரிஞ்சது. இதைத்தான் திருவள்ளுவர் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு அழகா சொல்லிருக்கார். தனக்கு நிகரில்லாத இறைவனின் பாதங்களை சரணடைஞ்சா நம்ம மனக்கவலைகள் பறந்துடும்னு திருவள்ளுவர் சொல்றாரு.